என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. கீழ்ப்படிதல். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? 1 சாமுவேல் 15:22. இஸ்ரவேலரின் முதல் மன்னன் சவுல். கர்த்தர் சாமுவேல் மூலம் சவுலுடன் பேசுகிறார். அமலேக்கியரின் மீது படையெடுத்து அவர்களை மடங்கடிக்க வேண்டும். அதன்பின் அவர்கள் மீது இரக்கப்படாமல் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் யாவற்றையும் கொண்டு போட வேண்டும் என்று சவுலுக்கு சாமுவேல் மூலம் கர்த்தர் ஆணையிட்டார். சவுலும் அப்படியே அமலேக்கியரை மடங்கடித்தான். யாவரையும் கொன்றும் போட்டான். அதன்பின் அவன் செய்திருக்க வேண்டியது ஆடு மாடு முதலான விலங்குகளையும் கொன்று போட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆடு மாடுகளில் முதலாம் 2ஆம் தரமானவற்றையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட அவனுக்கு மனம் வரவில்லை. அற்பமானவற்றையும் உதவாதவற்றையும் மட்டும் அழித்து போட்டான். தேவன் அவனை உன்னிப்பாய் கவனிக்கிறார். அவன் தன் வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியவில்லை என்பதால் மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் சவுலோ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்கிறான். நலமான விலங்குகளை தப்ப வைத்ததற்கு காரணம் என்ன சொல்கிறான் தெரியுமா? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு ஜனங்கள் அவற்றை தப்ப வைத்தார்கள் என்றான். அந்த மிருகங்கள் சாபத்தீடானவை என்று அறிந்தும் அப்படி செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தும் கர்த்தருக்கு பலியிட்டால் போதும், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறான். இது மனித யோசனை. தேவன் எதிர்பார்ப்பது முற்றிலுமான கீழ்ப்படிதலே. சொன்னால் சொன்னபடி செய்ய வேண்டும். நாம் நினைத்து கொள்கிறோம் பலியிடுவது தேவனுக்குத்தானே, அவர் ஏற்றுக்கொள்வார் என்று. இன்றும் ஆராதனை, ஊழியம் இவை பெரியது, இவற்றில் தேவன் பிரியப்படுவார், திருப்தி அடைவார் என்று நாமாகவே நினைத்து கொள்கிறோம். தேவனோ அவருடைய கட்டளைகளுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அதுவே முதன்மையானது. ஆராதனையெல்லாம் 2ஆம் படிதான் என்கிறார். முதலாவது கீழ்ப்படி, அதன் பின்தான் மேல்படி ஏறலாம். முதலாவது கீழ்ப்படி, அதன் பின்தான் மேல்படி ஏறலாம். தீர்மானம்: தேவன் சொன்னவற்றை முழுமையாய் செய்வேன். பாதி செய்து பாதியை விடமாட்டேன்.